அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தஹஜுத் தொழுகை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம என்ன நினச்சாலும் நம்மளுக்கு கைகூடி கிடைக்கிற ஒரு தொழுகை தான் தஹஜுத் தொழுகை. என்ன கேட்டாலும் நம்ம ரப்பு இல்லைன்னு சொல்லாமல் நமக்கு வாரி வழங்குகிற ஒரு தொழுகை தான் தஹஜுத் தொழுகை. இது நம்ம தொடர்ச்சியாக தொடர்ந்து செஞ்சு வந்தாலே நம்மளோட கஷ்டங்களும் நோய்களும் எல்லாமே நம்மளுக்கு தீந்துரும். நம்மளுக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கைகூடி கிடைக்கும். அத்தனைக்கும் பவரான ஒரு தொழுகை தான் தஹஜுத் தொழுகை. நம்ம அதனுடைய சிறப்பு தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அந்த தொழுகைக்கு 20 சிறப்புகள் இருக்குது. இன்றைக்கி அந்த தொழுகையோட சிறப்புகள் என்னன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பரலான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹஜுத் தொழுகைக்கு தான். கபரில் ஒளி கிடைக்கிறது, முகத்தில் ஒளி உண்டாகிறது, எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது, இருதய நோயை விட்டு பாதுகாக்கின்றது, சிறிய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, அமல்களில் இஹ்லாஸ் உண்டாகிறது, எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத பெரிய நிஅமத்துகளை அல்லாஹ் அளிப்பான், பாவ காரியங்கள் செய்வதை விட்டும் தடுக்கின்றது, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கின்றது, இல்மில் பிரகாசம் உண்டாகிறது, மனதை விசாலமாக்குகின்றது, ஆயுளை அதிகரிக்கின்றது. மேலும் அத்தொழுகையை நிறைவேற்றியவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அம்மாளிகையில் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளதெல்லாம் தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளதெல்லாம் தெரியும். சுவர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன, அதன் அடியில் யாக்கூத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையில் தஹஜுத் தொழுபவர்கள் தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம். உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது. எவரொருவர் தஹஜுத் தொழுகையை நியமமாக தொடர்ந்து தொழுது வருகிறார்களோ அவர் அல்லாஹுடைய வலியாக, அல்லாஹு நேசிக்கக்கூடியவராக மரணமடைவார். அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயமென்பது கிடையாது, மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். தஹஜுதுடைய நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை சிறப்புகளும் இந்த ஒரு தொழுகைக்கு மட்டும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை தொழுது இதனுடைய சிறப்பையும் பலனையும் நம்மளுக்கு அல்லாஹு தஆலா தருவானாக. ஆமீன்.